ஒரு சிறிய நகரத்தில் சாமி என்ற மனிதன் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செய்திருந்தான். மக்களை ஏமாற்றினான், கோபத்தில் வார்த்தைகளை வீசினான், பலருக்கு காயம் கொடுத்தான். ஒரு நாள் அவன் தனியாக அமர்ந்திருந்தபோது அவனுடைய மனசு சொல்லியது, நீ செய்த தவறுகளுக்கு இனி விடை கிடையாது. அவனுக்கு உள்ளே பயம், அவமானம், கண்ணீர். அப்போது அவன் கேட்டான், கடவுள் என்னை மன்னிப்பாரா? அந்த நாளில் நகரத்தில் ஒரு கூட்டம். அங்கே ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். அவர்தான் இயேசு. இயேசு சொன்னார், தவறு செய்வது மனிதன், ஆனால் மன்னிப்பது தெய்வம். சாமி அருகில் சென்றான். அவன் கண்ணீருடன் சொன்னான், இயேசுவே, நான் நல்லவன் இல்லை, என்னால் மாற முடியுமா? இயேசு அவனை பார்த்தார். அந்த பார்வையில் தண்டனை இல்லை, அன்பு மட்டும் இருந்தது. இயேசு மெதுவாக சொன்னார், மகனே, உன் தவறுகள் உன்னை முடிவாக்கவில்லை, உன் மனமாறுதல்தான் உன் புதிய தொடக்கம். சாமி கேட்டான், நான் செய்ததை மக்கள் மறக்க மாட்டார்களே? இயேசு சொன்னார், மக்கள் மறக்காமல் இருக்கலாம், ஆனால் கடவுள் மன்னிப்பார். அப்போது இயேசு ஒரு சிறிய உதாரணம் சொன்னார். ஒரு தந்தையின் மகன் தவறி சென்றாலும் அவன் திரும்ப வந்தால் அந்த தந்தை தண்டிக்க மாட்டான், அவனை கட்டிப்பிடிப்பான். சாமியின் கண்களில் நம்பிக்கை பிறந்தது. அவன் உணர்ந்தான், மன்னிப்பு என்பது பலவீனமல்ல, அது மிகப்பெரிய வலிமை. அந்த நாளிலிருந்து சாமி மாற ஆரம்பித்தான். அவன் மற்றவர்களையும் மன்னிக்க ஆரம்பித்தான். ஏனெனில் இயேசு கற்றுத்தந்த மிகப்பெரிய பாடம் ஒன்றுதான், மன்னிப்புதான் அன்பின் உச்சம்.